அவர்கள் கற்றுக்கொண்ட வித்தைகளில் மேம்பாடு அடைவார்கள். மற்றும் சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருந்தால் பூமி, வீடு, வண்டி, பலம், மற்ற நம்ம லக்னாதிபதியின் பலம், பார்க்கும் கிரகங்களின் சக்தி, இவைகள் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு பலன்கள் நம்ம சொல்லுவோம். இருந்தாலும் இந்த அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 29ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 திங்கட்கிழமை, தமிழ் மாதம் மார்கழி. இன்றைய சூரிய உதயம் 7:20க்கு, சூரியஸ்தமனம் 7:09க்கு. இன்றைய தேதி வளர்பிறை நவமி. வளர்பிறை நவமி முடியும் நேரம் இன்று மதியம் 12:43க்கு. அதன் பிறகு தசமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் ரேவதி. ரேவதி நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று காலை 10:11க்கு. அதன் பிறகு அஸ்வினி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:19 8:18 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 4:12 5:11 வரை. இரவு வேளையில் 7:09 8:38 வரை. ராகு கால நேரம் காலை 8:48 10:17 வரை. யமகண்ட நேரம் காலை 11:45 1:14 வரை. கூலிகன் மதியம் 2:43 4:12 வரை. சந்திராசிரம ராசி. இன்று சிம்ம ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு காலை, அதாவது இன்று காலை 10:11க்கு முடிவடைந்து அதே வேளையில் கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு மேன்மை, ரிஷப ராசிக்கு நலம், மிதுன ராசிக்கு சினம், கடகராசிக்கு வரவு, சிம்ம ராசிக்கு இரக்கம், கன்னிராசிக்கு நட்பு, துலாம் ராசிக்கு எதிர்ப்பு, விருச்சக ராசிக்கு லாபம், தனுசு ராசிக்கு சிரமம், மகர ராசிக்கு அசதி, கும்ப ராசிக்கு புகழ், மீன ராசிக்கு பெருமை. நம்ம தொடர்ந்து எந்தெந்த கிரகங்கள் நம்மளுடைய 12 ராசி வீடுகளில் அமைந்தால் நம்மளுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையிலே 4ஆம் இடத்தை பற்றி நாம் இன்று தெரிந்து கொள்வோம். 4ஆம் இடத்தில் இருக்கும் கிரகங்களை வைத்து அவைகள் நமக்கு என்ன பலன்கள் கொடுக்கும் என்பதை பார்ப்போம். 4ஆம் வீடு தாய் வீடு என்று சொல்வார்கள். தாய் வழி, தாய்மாமன் வழியில் வரும் உறவுகள் மற்றும் வீடு, வாகன, சுகம், செல்வம், இவைகள் எல்லாம் 4ஆம் வீட்டில் அமையும் கிரகங்களும் பார்க்கும் கிரகங்களும் அந்த வீட்டு அதிபதியில் இருக்கும் தன்மையும் வைத்து கூறுவார்கள். இப்பொழுது நம்ம எந்த கிரகம் அங்கே அமர்ந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று பார்ப்போம். 4ஆம் வீட்டில் சூரியன் இருந்தால் மன கஷ்டமும், பந்து விரோதமும், தாயாருக்கு கெடுதலும் உண்டாகும். பந்து விரோதம் என்றால் சொந்தக்காரர்களிடம் ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அடுத்தது சந்திரன் இருக்க தாயாருக்கு கெடுதல், சுகம், ஆனால் அவர்களுக்கு சுகம், பூமி, வாகனம், இந்த விருத்திலாம் உண்டாகும். ஆனால் தேய்பிரை சந்திரனாக இருந்தால் நல்ல பலன்கள் கிடைப்பது அரிதுதான். செவ்வாய் கிரகம் தாய் வீட்டில் கெடுதல் இருந்தால் அந்த 4ஆம் வீட்டில் தாய்க்கு கெடுதல், வீடு, வாகனம், பூமி, இவைகளெல்லாம் இவர்களுக்கு உண்டாகும். புதன் நல்ல வாக்கு சாதுரியம் இருக்கும். பூமி, வாகனம் சேர்க்கை, இவர்களெல்லாம் இவர்களுக்கு கிடைக்கும். நல்ல வித்தையும் கற்றுக்கொள்வார்கள். குரு தாயாருக்கு நல்ல சுகம், வாகனம், சௌபாகியம் உண்டாகும். வித்தை மேம்பாடுகள், அவர்கள் கற்றுக்கொண்ட வித்தைகளில் மேம்பாடு அடைவார்கள். மற்றும் சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருந்தால் பூமி, வீடு, வண்டி, வாகனம், கீர்த்தி, தனம், நன்மை, இவைகளெல்லாம் உண்டாகும். தாய்க்கு நன்மை, லட்சுமி கடாட்சியம் உண்டு. இது கேந்திரஸ்தானம். ஆகையால் இப்படி இருப்பதற்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே நம்ம சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் மாலவ யோகம் என்று பெயரும் இதுக்கு உண்டு. அடுத்தபடியாக சனி பகவான் 4ஆம் வீட்டில் இருந்தால் தாய்க்கு கெடுதி, படிப்பில் ஒரு மந்தகதி ஏற்படும். மற்றபடி இவர்களுக்கு படிப்பு அப்படியே நின்று விடக்கூட வாய்ப்புகள் உண்டு. வீடு, பூமி, லாபங்கள் இல்லாமல் போகலாம். ஆனால் சனி சொந்த வீடுகளிலோ அல்லது உச்ச வீடுகள், நட்பு வீடுகளில் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பல நல்ல பலன்கள் இவர்களுக்கு உண்டாகும். 4ஆம் வீடு கேந்திரஸ்தானம் ஆவதால் இது சனி பகவான் அங்கே ஆட்சி உச்சம் பெற்றிருப்பது சச யோகம் என்று சொல்லுவார்கள். இது நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியது தான். ஞானம், இவர்களுக்கு பூமி, வண்டி, வாகனம், சௌபாகியம் வரும். ராகு மந்த புத்தி, கெடுதலான பலன்களை தருவார். ஆனாலும் யோக கிரகங்களின் பார்வை இருந்தால் இவர்களுக்கு சுபபலனையே தரும். கேது பலவித வித்தைகளை உண்டாக்கும். தாயாருக்கு கெடுதலும் வரும். இந்த கிரகங்களின் அமைப்புகள் எல்லாமே நம்ம ஒரு கிரகம் இந்த வீடுகளில் அமைந்திருந்தால் இந்த பலன்கள் இருக்கும் என்று நம்ம சொல்லியிருக்கோம். அனுபவபூர்வமாக பார்த்தாலும் அது உண்மைதான்.
ஆனாலும் மற்ற கிரகங்களின் பலம், மற்ற நம்ம லக்னாதிபதியின் பலம், பார்க்கும் கிரகங்களின் சக்தி இவைகள் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு பலன்கள் நம்ம சொல்லுவோம். இருந்தாலும் இந்த கிரகங்கள் இந்த மாதிரி அமைப்பிலே இந்தந்த வீடுகளில் இருந்தால் அவர்கள் வந்து இந்த பலனை நமக்கு கொடுப்பார்கள் என்பது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். மேற்கொண்டு நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது இன்னும் நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். நாளைய பதிவில் வந்து 5ஆம் வீட்டை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.